ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். அத்தியாயம் வியாக்கரணமும் சிவபெருமானும். சிவன் கோயில்களில் வியாக்கரண தான மண்டபம் என்னும் பெயருடைய மண்டபம் ஒன்று இருப்பதுண்டு. வக்காணிக்கும் மண்டபம் என்று திரித்துச் சொல்வார்கள். அத்தகைய மண்டபம் திருவொற்றியூரிலும் இருக்கிறது. சோழ நாட்டில் பல கோயில்களிலும் இருக்கிறது. எதற்காக சிவன் கோயில்களில் வியாக்கரண தான மண்டபம் இருக்கிறது? ஏன் விஷ்ணு கோயில்களில் இல்லை? சிவனுக்கும் பாஷைக்கும் என்ன சம்பந்தம்? பேச்சே இல்லாத தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவரல்லவா சிவன். நிருத்தா வசானே நடராஜ ராஜோ நநாத டக்காம் நவபஞ்சபாரம் உத்தர்துகாமக சனகாதி சித்தான் ஏதத் விமர்சே சிவசூத்திரஜாலம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுகிறேன். பேசாத சிவன் ஆடாமல் அசங்காமல் இருப்பார். அவரே ஒரே ஆட்டமாக ஆடும்போதுதான் பாஷா சாஸ்திரமே பிறந்தது. இதை மேற்படி ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நடராஜர் என்பது ஆடும் பரமேஸ்வரனுடைய பெயர். நடன் விடன் காயகன் என்ற உல்லாச கலைக்காரர்களில் நடன் நாட்டியம் செய்பவன். அந்த நட்டர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா. யாரை காட்டிலும் உயர்ந்த நடனம் செய்ய முடியாதோ அவன்தான் நடராஜா. மகாநடன் என்று அவன் சொல்லப்படுகிறான். மகாகாலோ மகாநடக என்று சமஸ்கிருத அகராதியான அமரகோஷம் சொல்கிறது. அம்பலக்கூத்தாடுவான் என்று தமிழில் சொல்லுவார்கள். அம்பலக்கூத்தாடுவான் பட்டன் என்பது பிராமணர்களுக்கு உரிய பெயராக இருந்ததென்று சாசனங்களால் தெரிய வருகிறது. ஆதியில் பிராமணர்களும் இப்படி நல்ல தமிழ் பெயராக வைத்து கொண்டிருக்கிறார்கள். நிர்ணய சாகரா பிரஸ் என்று பம்பாயில் ஒரு அச்சுக்கூடம் இருக்கிறது. அதில் பழைய காலத்தில் இயற்றப்பட்ட சிறு காவியங்கள் காவ்யமாலா சீரீஸ் என்னும் பெயரில் வரிசையாக வெளியிடப்பட்டன. அந்த மாலையில் பிராச்சீன லோகமாலை என்னும் பெயருடைய சில புஸ்தகங்கள் இருக்கின்றன. பழைய காலத்து சம்ஸ்கிருத சாசனங்கள் அதில் இருக்கின்றன. அந்த சாசனங்களுக்குள் வேங்கி நாட்டு சாசனம் என்று ஒன்று இருக்கிறது. வேங்கி நாடு என்பது கிருஷ்ணா நதிக்கும் கோதாவரி நதிக்கும் நடுவில் இருப்பது. அந்த நாட்டில் அகப்பட்ட தாமிர சாசனம் ஒன்றை அந்த புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தெலுங்கு சீமையில் அரசாட்சி செய்து வந்த கீழை சாளுக்கிய ராஜாக்களுக்கும் நம்முடைய தஞ்சாவூர் சோழ ராஜாக்களுக்கும் விவாக சம்பந்தம் இருந்தது. பிருகதீஸ்வர சுவாமி கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய புத்திரவம்சம் பௌத்தர்களோடையே முடிந்து போய்விட்டது. பௌத்தர்களோடையே முடிந்து போய்விட்டது. அவனுடைய தௌஹித்ரி, அதாவது பெண்வழி பேத்தி அம்மங்காதேவி வாழ்க்கைப்பட்டிருந்தது ராஜ நரேந்திரன் என்ற கீழை சாளுக்கிய ராஜாவுக்குத்தான். அவர்களுடைய பிள்ளையான குலோத்துங்கன்தான் அப்புறம் சோழ நாட்டுக்கும் ராஜா ஆனது. அவன் ஆந்திர தேசத்தில் வேதாத்தியனம் விருத்தியடைய வேண்டும் என்று எண்ணி தமிழ்நாட்டிலிருந்து 500 பிராமணர்களை கொண்டு போய் வேங்கி நாட்டில் குடியேற வைத்தான். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திராவிடலு என்ற பிரிவினர் இந்த 500 பிராமணர்களுடைய வம்சத்தர்களே. அந்த 500 பிராமணர்களுடைய பெயர்களும் கோத்திரங்களும் இந்த சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன.
இன்ன இன்ன சாஸ்திரத்தில் வல்லவர், இன்ன இன்ன காரியங்கள் செய்ய வேண்டியவர் என்பவைகளைப் போன்ற பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஊரில் மொத்தமுள்ள நிலத்தில் அவர்களில் இன்னார் இன்னாருக்கு இந்த பூமி தானம் தரப்படுகிறது என்பதும் அந்த பூமியின் எல்லை முதலியவைகளும் அதில் காட்டப்பட்டிருக்கின்றன. சிஷ்யர்களாக வருகிறவர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லி வைக்க வேண்டும். அதற்காகவே அவர்களுக்கு நிலங்கள் மானியமாக விடப்பட்டிருக்கின்றன. ரூபாவதாரா வஹ்துஹ ஏகோ பாகஹ என்று அதில் ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதாவது ரூபாவதாரம் சொல்லுபவர்களுக்கு ஒரு பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபாவதாரம் என்பது ஒரு வியாக்கரண சாஸ்திரம்தான். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.